வணக்கம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை சொல்வதோட நோக்கம் வங்கிகளும் தனிநபர்களும் தங்களுடைய பணத்தை ஏமாந்து போய் பறிகொடுத்துடாமல் எப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல மாநிலங்கள்லேயும் வெளி மாநிலங்களில் தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு சில இடத்துல வங்கிகள் பகல் நேரத்தில் செயல்பாட்டில் இருக்கும்போதே வங்கிக்குள்ளேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அல்லது தனிநபர்கள் கவனத்தை திசை திருப்பி என்னுடைய நகையை நான் இழந்துட்டேன், பஸ்ஸில் போகிற பெண்கள் கழுத்தில் இருக்கிற செயினை பின்னால் இருந்து அறுத்துட்டாங்க, அல்லது பையில் இருந்த பர்ஸ் அப்படியே இருக்குது சார், ஒரு பிளேடு மட்டும் போட்டிருக்காங்க, பணத்தை காணோம், இப்படிலாம் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படி நடக்குது, இதை யார் செய்கிறாங்க, அதிலிருந்து நம்மளை தற்காத்துக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக இது சொல்கிறேன். இது ஒரு மிகப்பெரிய வழக்கு. இது நானே செஞ்சதுனால எனக்கு இதில் முழுமையாக தெரியுங்கிறதுனால இதை நான் உங்கள்கிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். நான் திருச்சி மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு நாள் என்னுடைய உயரதிகாரி திரு டிஜிபி விஜயகுமார் அவர்கள் என்னை அழைச்சாங்க. இந்த மாதிரி காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் கூட்டத்திற்கு நான் போகும்போது மற்ற மாநிலத்திலிருந்து வர்ற ஐஜி டிஜிபி அது மாதிரி உள்ளவங்க எங்கள் மாநிலத்தில் வங்கிகளில் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்கே போய் சுற்றி அதை தேடி நாங்கள் புலனாய்வு பண்ணும்போது அது திருச்சியில் தான் நிற்கிது. தமிழ்நாட்டில் திருச்சியில் உள்ள ராம்ஜி நகருங்கிற கிராமத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் தான் இதை செஞ்சுருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் எங்களால் யாரையுமே பிடிக்க முடியல. இதுக்கு நீங்கள் அங்கே டிஜிபியாக இருக்கும்போது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவரும் சொன்னார். ஏடிஜிபி டி ராஜேந்திரன்னு சொல்லி இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அவரும் என்கிட்ட சொன்னார். இது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். அவங்க என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு காரணம், நான் என்னுடைய காவல்துறை சர்வீஸில் 30 ஆண்டுகளுக்கு மேலே திருச்சியில் மட்டுமே வேலை பார்த்துருக்கேன், பல கேடரில், பல நிலைகளில். அது ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த பொறுப்பு என்னுடையது. நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிறேன், அதனால் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இது மிகப்பெரிய டஃப் டாஸ்க் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதை செய்யணும்னு முயற்சி பண்ணி எனக்கு முன்னால் வேலை பார்த்த காவல்துறை அதிகாரிகள் சில பேர் தோற்று போனதும் உண்டு, சில பேரை மட்டும் பிடிச்சதும் உண்டு, சில பேர் அவங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதும் உண்டு. ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கும்பல். இது அவங்க எப்படி செய்கிறாங்க, ஏன் அதுக்கு செய்ய போனாங்க, அதுலேயும் நல்லவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கெட்டவர்கள் மட்டும் ஏன் திருந்தாமல் இருந்தாங்கங்கிறதுக்கு நான் இப்போ சொல்ல போகிற விளக்கங்கள் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நம்புகிறேன். இதை ஒத்துக்கிட்டு நான் திரும்பி வந்த பிறகு ஒரு 2 நாள் நான் இதை யோசித்தேன். இது நம்மளால் பண்ண முடியுமா, பண்ணுனா பிரச்சனை இல்லாமல் எப்படி பண்ணுறது, இதுக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது, இதை சட்டத்தை அமல்படுத்தி மட்டும் செய்ய முடியுமா, அல்லது அவங்கள்ட்ட நம்மளுடைய பேச்சின் மூலமாக அவங்க இதயத்தை தொட்டு மாற்ற முடியுமா அப்படின்னு பல சிந்தனைகள். பட் இருந்தாலும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அதிகாரியாக இருக்கிறேன். நான் சட்டப்படி தான் செய்யணும்னு முடிவு பண்ணி முதல்ல இது எப்படி ஆரிஜின்ங்கிறத நான் எடுத்து எல்லாத்தையும் படிக்க ஆரம்பித்தா, 60 வருஷத்துக்கு முன்னால் ராம்ஜிலால் அப்படின்னு ஒரு சேட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் மில் ஆரம்பிக்கிறார். அப்போல்லாம் ஒரே விவசாயத்தை தவிர வேறு பணிகளே இல்லாத சூழ்நிலை அந்த ஏரியாவில். அப்போது பக்கத்தில் இருந்த தோகமலை, மணப்பாறை, வல்லம், தஞ்சாவூர், இந்த மாதிரி பல இடங்களில் இருந்தும் அந்த ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்க்குறதுக்காக நிறைய பேர் அங்கே போய் சேர்றாங்க, குடும்பத்தோடு போய் ஒரு வேலை கிடைக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையில். அவங்களுக்கு விவசாய வேலை தெரியாது. 2 வருடத்தில் அந்த ஸ்பின்னிங் மில் நஷ்டத்தில் அந்த ராம்ஜிலால் சேட்டை இறந்து போயிடுறார். அவர் ஞாபகார்த்தமாக தான் ராம்ஜி நகர் அப்படின்னு அந்த ஊரினுடைய பேரே இன்னை வரைக்கும் இருக்குது. இந்த வேலையை இழந்து போனவங்க பிழைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, விவசாய வேலைகளுக்கும் அவங்க பழக்கம் இல்லை, குடும்பத்தை காப்பாற்றி ஆகணுமேன்னு சொல்லி சிறு சிறு திருட்டில் ஈடுபடுறாங்க. திருச்சி உங்களுக்கு தெரியும், அந்த என்எஸ்பி ரோடு, மெயின் கார்டு கேட் அப்படிங்கிற அந்த ஏரியாவில்
நகைக்கடைகள், ஜவுளி கடைகள், பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதின்னு அந்த ஏரியாவுக்குள்ளே யார் போனாலும் ஒன்று பணத்தோடு போவாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அல்லது பொருளோடு வருவாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு. இந்த இடங்களில் போய் பிட் பாக்கெட் அடிக்கிறது ஆண்கள். அவங்க எதாவது கையில் வச்சுருந்தாங்கன்னா பிடிங்கிட்டு ஓடிடுறது, பிழைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸில் ஏறுறது, பஸ்ஸில் ஏறி கழுத்தில் இருக்கிற செயினை பிடுங்கிறது, பேக் யாராவது வச்சுட்டு உட்காந்தாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு இறங்கிடுறது. இந்த மாதிரியெல்லாம் செய்ய ஆரம்பித்தவங்க அந்த யார் செஞ்சாங்களோ அவங்க வளமாக வாழ்கிறதும், மற்றவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதையும் ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்கும்போது அந்த ஊரில் உள்ள ஒரு சில முக்கியமான ஆட்கள்னால் அவங்க சொல்லிக்கிட்டு, இதை ஏன் நம்ம ஒரு தொழிலாகவே செய்ய முடியாது, செய்யலாமே, மாட்டிக்காமல் செய்கிறது எப்படி, ஏன்னா போலீஸ் அடிக்கடி தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரியே கொடுக்குறான். அப்போ என்ன தெரியுதுன்னா, ஒருத்தர் சொல்கிறான், ஒரு நாள் நான் மோட்டர் சைக்கிளில் போகும்போது இந்த மோட்டர் சைக்கிள் மழை தண்ணி அடித்து ஒருத்தருடைய சட்டை ஈரமாயிடுச்சு, சேராயிடுச்சு. அதை கழுவுறதுக்காக பையை வச்சுட்டு அவர் போய் கழுவுனார். நான் அந்த பேக் எடுத்துகிட்டு ஓடியாந்துட்டேன். இன்னொரு லேடி கழுத்தில் இருக்கிற செயினை நான் வெட்டும்போது அந்த அம்மா என்னை கரெக்டாக பிடிச்சிருச்சு, அதனால நான் ஜெயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன், இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது புதுசாக ஒன்று என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, சின்ன பையன்களை விட்டு பிஸ்கட்டை வாயில் போட்டு முன்னாடி போயிட்டுருக்கிறவருடைய சட்டையில் துப்பிட வேண்டியது. சட்டையில் அசிங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல ஒரு பைப் இருக்கும். இங்கே கூட பைப் இருக்குது சார், கழுவிங்க சார், என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அதை எடுத்து கழுவும் போது கையில் இருக்கிற பேக்கை வச்சுட்டு கழுவுவாங்க. அதில் பணம் வாங்குறதுக்கு போகிறவன், பர்ச்சேஸ் பண்ண போகிறவனாக இருந்தால் பணம் இருக்கும், வாங்கிட்டு வந்தவனாக இருந்தால் ட்ரெஸ் இருக்கும், இல்லைன்னா ஜுவல் இருக்கும். இப்படி இந்த கவனத்தை திசை திருப்பி திருட ஆரம்பித்தாங்க. லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ஸில் கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில், டவுன் பஸ்ஸில் ஏறுவாங்க. கையில் குழந்தை இருக்கும். இந்த குழந்தை கழுத்தை போய் தொடும். யார் கழுத்தில் கை வைக்கிறதுன்னு டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. பறி கொடுக்க இருப்பவர்கள் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பேசாமல் திரும்பிக்குவாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த பெரிய லேடி கையை வச்சோ அல்லது கத்திரிக்கோளால் சத்தமே இல்லாமல் கொஞ்சம் கூட தெரியாமல் கட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டத்தில் அப்படி அமுக்கிற மாதிரி அமுக்குவாங்க. அந்த நேரத்தில் பிளேடு போட்டு பக்கத்தில் இருக்கிற பைக்குள்ளே இருக்கிற பர்ஸை மட்டும் கரெக்டாக எடுத்துருவாங்க. பை அப்படியே இருக்கும், உங்களுக்கு கழுத்தில் மாட்டிருக்கிறது, பர்ஸ் இருக்காது. இதை மாதிரி ரொம்ப தேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பேங்க்குக்கு முன்னால் போய், பேங்க்கு முன்னால் பணம் கொண்டு போகிறவன் தானே போவான், அல்லது பணம் எடுத்துகிட்டு வரவன் தான் வருவான். அப்போல்லாம் கேஷ் டீலிங்ஸ் தான் நிறையா. அந்த இடத்துல ஒரு 10 ரூபா 20 ரூபா நோட்டை கீழே போட வேண்டியது. இந்த வர்றவனும் லட்சக்கணக்காக கையில் பணம் வச்சுருப்பான். அந்த 10 ரூபா தன்னது இல்லைன்னு தெரிந்தும் இந்த லட்சத்தை இழக்க போகிறோன்னு தெரியாமல் இன்னொருத்தன் காசு மேலே உள்ள ஆசையில் கீழே குமிஞ்சு அந்த 10 ரூபா நோட்டை எடுப்பான். இந்த பை பறி போயிடும். அப்புறம் லொப்பன்னு அடிச்சுவான். இது இவங்க தான், இந்த ராம்ஜி நகரை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி லோக்கலில் இவன் அஃபென்ஸ் பண்ணும்போது போலீஸுக்கு தெரிஞ்சதுனால விரட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஒரு ஸ்டேஜ் மேலே போய் சிந்திச்சு, நம்ம இனிமேற்கொண்டு லோக்கலில் அஃபென்ஸ் பண்ணோம்னாக்க லோக்கல் போலீஸுக்கு நம்மளை தெரிஞ்சிருச்சு, நம்ம மாட்டிக்குவோம். அது மாதிரி பேங்க் வெளியில் அஃபென்ஸ் பண்ணுறதை விட இதே அட்டென்ஷன் டைவர்ஷனை, கவனத்தை திசை திருப்பி நம்ம செய்கிற வேலையை வங்கிகளுக்கு உள்ளே போய் ஏன் செய்ய முடியாது அப்படின்னு பிளான் பண்ணுறான். திருட போனால் கோவில் அங்கே இருக்குது, அதில் சாமி கும்பிட்டுட்டு தான் திருடவே போவோம். அதை ஒரு தொழிலாக அவ்வளோ ஒரு பவ்யமாக செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணுறான். அதை எப்படி அவங்க நிறைவேற்ற ஆரம்பித்தாங்க, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, அதை எப்படி பிடிச்சோம், அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வச்சோம் அப்படிங்கிறத நாளை சந்தித்து நாளைக்கு நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.